அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். காலையில் ஒரு 11 மணிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சண்டே, ஹஸ்பண்டுக்கு லீவு, ஸோ வீட்டில் தான் இருக்கார். அவர் நோன்பு கிடையாது, நான் நோன்புங்க. காலையில் கொஞ்சம் சிம்பிளாக பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அவர் கடைக்கு கிளம்பி போயிட்டார். நான் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுட்டேன். ஹஸ்பண்டுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் சமைக்க போகிறோங்க. அந்த மட்டன் ஈரலில் கிரேவி பண்ணிவிட்டு சோறு வடிக்க போகிறோம். நானே சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஹஸ்பண்ட் இன்னும் சிம்பிளாக பார்த்திங்கன்னா சோறு மட்டும் வடித்து கொடுத்துட்டு நான் தயிர் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நீ நோன்பு இருக்க, இந்த வெயிலில் எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு நான் எந்திரிச்சு சமைச்சு கொடுக்குறேன். அந்த ஆறி போன சாப்பாடை மதியம் சாப்பிடுவார். இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கார்ல, அப்போ கொஞ்சம் சுட சுட செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான். அப்போ கூட 3-4 ஐட்டம்லாம் செய்ய போகிறது இல்லைங்க, 2 ஐட்டம் தான். ஒன்று கிரேவி, ஒன்று சோறு. ஆனால் அதையும் கொஞ்சம் சூடாக செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதுக்கும் கூடங்க. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறமே 3 பெரிய வெங்காயம், அதுவும் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் ஈரலை சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சுருங்கி வருங்க. அப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா. இப்போ நம்ம மட்டன் கறி, சிக்கன் கறி, ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போதும் இருக்கும். அதை தாண்டி மட்டனுடைய இன்னர் பார்ட் சமைக்கும்போது இன்னும் கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல், போட்டி, தலைக்கறி, ஆட்டுக்கால் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. கேட்டால் கவுச்சி ஸ்மெல் அதிகமாக வருது, அப்புறமேட்டு அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இல்லை, வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இல்லை தாங்க, ஹெல்த்து நிறைய இருக்குது, நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ். கண்டிப்பாக இதை தான் நம்ம எடுத்துக்கணும் அதிகமாக. கறி கூட ஃபேட்டாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு ஸ்மெல் வருது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக கொத்தமல்லியோட புதினாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம வதக்கி விடுங்க. அப்போது புதினாவுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கவுச்சி ஸ்மெல்லை டாமினேட் பண்ணிடும். அதுவும் நல்லா வதங்கி வந்த பின்னாடி 3 பழமான தக்காளி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நம்மளுடைய மட்டன் ஈரல் கிரேவி ரெடிங்க. கடைசியாக விசில் அடங்கின பின்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் முதலையே எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதால கடைசியாக சேர்க்கலைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அந்த ஸ்மெல்லே வராது. இப்போ சோறும் நல்லா வடித்தாச்சு. ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சுட சுட சோறு, மட்டன் ஈரல் கிரேவி. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமைக்கும்போது ஒரு அளவு வச்சுருப்பேங்க. எல்லாத்துலேயுமே என்னுடைய இதில் அளவாக தான் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தாலும் சரி, நான் சொல்கிறது ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி தான் சொல்வேன். அதே மாதிரி தான் மிளகாய் தூள், தனியாத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூனில் கணக்கு வச்சுருப்பேன். அப்போ இந்த மாதிரி நாங்கள் 2 பேருக்கு அப்படின்னும் போது ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஏலக்காய் எடுத்துப்பேன். இதே 4 பேர் வராங்கன்னா அப்படியே டபுள் ஆக்கிப்போம். 10 பேர் வராங்கன்னா அப்படியே நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யாரும் குறை சொல்லவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சமைக்கும்போது ஐயோ இத்தனை பேர் வந்திருக்காங்களே, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்ற பதட்டமும் பயமும் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம 2 பேர் சமைக்கும்போது முதல்ல ஒரு அளவு வச்சுக்கோங்க. அதையே பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 பேர் வரும்போது, 10 பேர் வரும்போது அப்படியே அதை டபுளாக ட்ரிபிளாக மாற்றிட்டே இருங்க. யாரும் உங்களை குறை சொல்லவே மாட்டாங்க. பயம் இல்லாமல் சமைக்கலாம். சரி, சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நமாஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 3-3:30 போல் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். மாமனார் மாமியாருக்கு ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்துருந்தோம்ல, அதை அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே கண்ணமங்கலம் போயிட்டோங்க. அங்கே கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதாக இருந்தது. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் பார்த்திங்கன்னா குக்கர் வாங்கணும் 5 லிட்டர் அப்படின்ட்டு. அதுக்காக தாங்க. அதுவும் ஸ்டீலில் தான் குக்கர் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி இப்போ
தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. இதை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னுடைய பர்த்டேக்கு மட்டும்தான் நான் ஹஸ்பண்ட் கிட்ட சுடிதார் சிம்பிளாக ஒரு 300 400 600 ஒரு 2 டாப்பு 2 பிளாசோ செட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு. ரம்ஜானுக்கு எடுக்கவே இல்லை, அதுவும் சிம்பிளாக இதை வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எதுக்காக நான் ரம்ஜானுக்கு எடுக்கலை, கிராண்டாக எடுக்கலை அப்படின்னா, அதுக்குண்டான காசை ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன், ஒரு 1500. நான் சேர்த்து கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். ரெண்டுத்தையும் போட்டு தான் இந்த குக்கர் வாங்கியிருந்தேங்க. நம்மள மாதிரி புவர் கிளாஸில் இருக்கவங்க, மிடில் கிளாஸில் இருக்கவங்க நினச்சது எல்லாமே ஒரே டைமில் வாங்க முடியாது. ஒன்றை விட்டு கொடுத்தா தான் ஒன்றை நம்மளால் வாங்க முடியும். எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னா அது கனவாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம கூட இருக்கவங்க மேலே வெறுப்பும் வரும், வாங்கி கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்ட்டு. நம்ம அவங்க கூட சண்டை போடுறது, அவங்கள டார்ச்சர் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதை விட ஒன்றை விட்டு கொடுத்துட்டு ஒன்றை நம்ம வாங்கிக்கும் போது நம்மளுக்கும் அது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், ஏதோ ஒரு சாதித்த மாதிரியும் ஃபீல் ஆகும். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க தான், நாள் பூரா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வருமானமோ அதில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அது தாங்க பார்க்கணும். இல்லை எனக்கு அதிகப்படியாக வேணும், நம்ம வருமானத்துக்கு மீறி வேணும் அப்படின்னு நினச்சி தாங்க நிறைய பேர் கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க. கடைசியில் சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட போகிறாங்க. நம்ம கூட ஒரு டாக்டர் ஃபேமிலியை பார்த்தோம் சென்னையில். நான் டாக்டர், ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா டாக்டர் தான், ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா அட்வொகேட்டாக இருந்தவங்க தான். சொல்லும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சான ஃபேமிலின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி கடன் வாங்கி கடைசியில் குழந்தைங்களோட சூசைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்மளால் நம்ம ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ வருமானமோ அதில் நம்ம வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணாமல் நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த சம்பாத்தியத்தில் நம்ம வாழ பழகிக்கணுங்க. அதுதான் நல்லது. ஒரு லைஃப் தான் இருக்குது, அதுக்காக நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு நம்மளும் சந்தோஷமாக இல்லாமல் அவங்களையும் சந்தோஷமாக இருக்க விடாமல் கடைசியாக இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக இருக்கிறத வச்சு ஒன்று விட்டு கொடுத்து ஒன்று வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது இது தாங்க. யாருக்காவது தப்பாக பட்டால் கமெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துக்கலாம். அதிகமாக நம்ம எங்கேயும் ஃபங்க்ஷன் போகிறதில்ல, அப்படியே போனாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுட்டு போயிடலாம். ஃபெஸ்டிவலுக்கும் சரி புதுசாக வாங்கி அன்றைக்கி போட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் கடவுள் சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப ரிச்சாக தான் எடுத்து நீங்கள் போடணும் அப்படின்ட்டு எந்த கடவுளுமே நம்மளுக்கு சொல்லலைங்க. புது ட்ரெஸ் 200 இருந்தால் என்ன, 2000 இருந்தால் என்ன, 2000 தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட எவ்வளோ முடியுதோ அன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் போட்டு நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் நமாஸ் முடிச்சுட்டு. அவ்வளோதாங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே அதிகமாக ஆசைப்படாதீங்க. உங்கள் வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணி கஷ்டப்படாதீங்க, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. வந்து சேர்ந்துட்டு நைட்டு டின்னரும் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. மதியமே மாமியார் சொல்லிட்டாங்க நைட்டு எதுவும் சமைக்காத, நான் சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் வச்சு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. அதை ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு. நான் மதியம் வச்சுருந்ததை நான் சாப்பிட்டு டின்னரை முடிச்சுட்டு ஃபைனலி நம்மளுடைய குக்கரையும் ஒரு வாட்டி நல்லா திறந்து கண்ணார பார்த்துட்டேங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து வியாழக்கிழமை பார்த்து நம்ம சமைக்க வேண்டியது தான். எப்படி இருக்குது இந்த குக்கர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் குக்கர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரேட்டோடு பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கர் எத்தனை லிட்டர் வாங்கினீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் நினைப்பேன், நம்ம ஒரு வேளை ஏமாந்துட்டோமோ, நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ, 100 ரூபாய் கம்மியாக வாங்கியிருக்கலாமோ, கொஞ்சம் அடித்து பேசியிருக்கலாமோ அப்படின்லாம் யோசிப்பேன். பட் என்னென்னா எனக்கு அங்கே தோணாதுங்க, அவங்களும் கஷ்டப்படுவாங்க தானே அப்படின்னு தோணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 300 கம்மி பண்ணேன், 3000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.